இந்தியாவிலிருந்து தற்போது பாகிஸ்தானியர்கள் வெளியேறி வருகிறார்கள். ஒன்றிய அரசு 48 மணி நேர கெடு விதித்ததால் இந்தியாவை விட்டு பாகிஸ்தானியர்கள் வெளியேறி வருகிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற நிலையில் இந்திய அரசு பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேறி வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். தற்போது இந்தியாவிலிருந்து எத்தனை பாகிஸ்தானியர்கள் வெளியேறி இருக்கிறார்கள்? அது பற்றிய விவரங்கள் என்ன? அதாவது நேற்று முன்தினம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுமார் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் மாலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதாவது பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சென்று திரும்பிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அங்கு தற்போதைய நிலவரம் என்ன, அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்ய வேண்டும், பாகிஸ்தானில் இருந்துதான் வந்த தீவிரவாதிகள் பொதுமக்களை அதாவது சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பாகிஸ்தானுடனான அந்த நட்புறவை எவ்வாறு பேணுவது, தொடர்ந்து என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது பற்றியெல்லாம் விவாதிக்கப்பட்டது.